Good afternoon to everyone. So, இன்னைக்கு நம்ம 7th standard maths algebra and exercise 3.4 previous classல 3.1, 3.2 and 3.3. So, 1 பொறுத்த வரைக்கும் பேசிக்கா சொல்லியிருந்தேன். 2 பொறுத்த வரைக்கும் addition subtraction, 3 பொறுத்த வரைக்கும் solving linear equations. So, இந்த மாதிரி 3 exercise வந்து we have to complete it. So, அந்த 3 exercise அடுத்து 4வது exercise இந்த exerciseோட இந்த chapters வந்து complete ஆகுது. ஸோ இப்போ என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் கொஸ்டின் சப்ராக்ட் minus 3ab minus 8 from 3ab plus 8. ஆல்சோ சப்ராக்ட் 3ab plus 8 from minus 3ab. ரெண்டு கணக்காக இங்கே கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் நம்ம எதை சால்வ் பண்ணணும் அப்படின்னா minus 3ab minus 8 from plus 3ab plus 8. ஸோ ஃபர்ஸ்ட் நீங்கள் எழுத வேண்டியது என்னன்னு பார்த்தீங்கன்னா இதுல இந்த செகண்ட் இருக்கிறத ஃபர்ஸ்ட் எழுதிக்கணும். ஏன்னா ஃப்ரம்முக்கு அடுத்திருக்கு இல்லையா, அதனால இதை ஃபர்ஸ்ட் எழுதிக்கணும். எழுதிட்டு இங்கே சப்ராக்ட்னு கேட்டுக்கிறதுனால நம்ம மைனஸ் போடணும். இது நம்ம ப்ரீவியஸ் கிளாஸ்லேயே சொல்லியிருக்கேன். மைனஸ் போட்டுட்டு ஃபர்ஸ்ட் இருக்கிற இந்த டேர்மை நம்ம எழுதணும். எழுதும்போது பிராக்கெட் போட்டு தான் எழுதணும். ஸோ எழுதுனதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் இருக்கிற இந்த ரெண்டு டேர்மை நம்ம அப்படி எழுதிடணும். ஓகேவா? இந்த மைனஸ் என்ன செய்யணும், உள்ளே கொடுக்கணும். இந்த மைனஸ் உள்ளே போகும்போது என்ன ஆகும், மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் 3ab. இந்த மைனஸ் உள்ளே போகும்போது மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் 8. இப்போ லைக் டேர்ம்ஸ்லாம் சேர்த்து எழுதுங்க. 3ab ப்ளஸ் 3ab plus 8 plus 8 ரெண்டு கான்ஸ்டன்ட் சேர்த்து. இப்போ இது ரெண்டும் லைக் டேர்ம், இது ரெண்டும் கான்ஸ்டன்ட் டேர்ம். திஸ் இஸ் கான்ஸ்டன்ட் டேர்ம், திஸ் இஸ் லைக் டேர்ம். ஸோ இங்கே லைக் டேர்ம் ஆட் பண்ணும்போது என்ன வரும், 3 plus 3 6ab plus 8 plus 8 16. ஸோ இதுக்கப்புறம் எதுவும் செய்யக்கூடாது, ஏன்னா இது வந்து ஒரு டேர்ம், இது ஒரு டேர்ம், ரெண்டுமே வந்து அன்லைக் டேர்ம். ஸோ அன்லைக் டேர்ம் we cannot add. So we cannot add the unlike terms. Only we can add like terms alone. Okay va? So இது ரொம்ப நீங்க கேர்ஃபுல்லா ஞாபகம் வச்சுக்கணும். Whenever like terms are given, we can add it. AB or AB, XY, XX or YY, it can be anything. Otherwise, unlike terms ஆக இருந்தால் we cannot add this terms. Okay? And another one என்னன்னு பார்த்தீங்கன்னா second oneல 3AB plus 8 from minus 3ab minus 8. So from அடுத்து இருக்கக்கூடிய what is it, minus 3ab minus 8. So given that subtract, so that minus of bracket போட்டுட்டு 3ab plus 8. So further 3ab minus 8 இது அப்படியே எழுதிக்கணும். இந்த மைனஸை உள்ள கொடுக்கும்போது என்ன ஆகும், பிளஸ் இருந்தா மைனஸ் ஆயிடும், இங்கே அதே மாதிரி பிளஸ் இருந்தா மைனஸ் ஆயிடும். ஸோ அப்போ நம்ம லைக் டேர்ம்ஸ் எழுதும்போது minus 3ab இதை எழுதிக்கணும். அடுத்து இந்த minus 3ab minus 8 minus 8. இங்கே ஒரு கேர்ஃபுல்லாக நம்ம கவனிக்க வேண்டியது, இந்த கான்ஸ்டன்ட் டேர்முக்கு முன்னாடி ப்ரீவியஸாக என்ன கொடுத்துருக்காங்கன்னா மைனஸ். ஸோ அதை சேர்த்து எழுதணும். அதே மாதிரி இதுக்கு முன்னாடி இருக்கிற மைனஸ், இந்த டேர்முக்கு முன்னாடி இருக்கிற மைனஸ், இந்த டேர்முக்கு முன்னாடி, இதை நம்ம கேர்ஃபுல்லாக மறக்காமல் எழுதணும். அப்போ both are same sign. So whenever both are same sign, we can add two terms, minus 3 and minus 3, minus 6ab. So similarly, minus 8, minus 8. So both are constant term. So minus 8, minus 8, 8 plus 8, 16. So minus 16. So இப்போ இது ரெண்டுலேருந்து நமக்கு என்ன டிஃபரன்ஸ் தெரியுது அப்படின்னா, only it can be changed in sign. சைன் மட்டும்தான் இந்த ரெண்டு ப்ராப்ளம்ல வந்து நமக்கு சேஞ்ச் ஆயிருக்கு. ஓகேவா? புரியுது நான் சொல்றது? அப்ப அவங்க கேட்ட சப்ராக்ஷன்ல வந்து என்ன கண்டுபிடிக்க சொல்லியிருந்தாங்க அப்படின்னா மைனஸ் மட்டும் நமக்கு இங்க நமக்கு இது பண்ணும். சரியா? வாய்ஸ் கேக்குதா எல்லாத்துக்கும்? வாய்ஸ் கேக்குதா? ஓகே. And second problem, find perimeter of a triangle whose sides are x plus 3y, 2x plus y, x minus y. So, what is mean by perimeter? பெரிமீட்டர்னா என்ன சொன்னேன், சர்க்கம்ஃபரன்ஸ் எல்லாத்தையும் ஆட் பண்றது தான் என்னது, பெரிமீட்டர். சர்க்கம்ஃபரன்ஸ் எல்லாத்தையுமே ஆட் பண்றதுக்கு பேர் தான் என்னது, பெரிமீட்டர் அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன் இல்லையா? வாய்ஸ் கேட்குதா எல்லாத்துக்கும்?
சவுண்ட் எல்லாரும் கேக்குதுல? ஓகே, லிசன். அப்ப இங்க பெரிமீட்டர் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, ஒரு ட்ரையாங்கிள் வரைகிறீங்க. இந்த ட்ரையாங்கிள்ல இது ஏன்னு எடுத்துக்கிறீங்க, இது பி, இது சி. ஸோ மொத்தம் 3 சைடு. ஸோ இது நம்பர் 1, நம்பர் 2, நம்பர் 3. ஸோ இந்த 3 சைட்ஸ் தான் இங்க கொடுத்துருக்காங்க. ஒன்று வந்து x + 3y, இன்னொன்று 2x + y, அண்ட் அனதர் ஒன் இஸ் x - y. இந்த 3 சைட்ஸையுமே நம்ம என்ன செய்யறோம் அப்படின்னா இங்க எழுதிக்கிறோம். ஒரு ட்ரையாங்கிள்ல நம்ம நோட் பண்ணிக்கிறோம். ஸோ பெரிமீட்டர் அப்படின்னா 3 சைடையுமே நம்ம ஆட் பண்ணணும். ஸோ பெரிமீட்டர் ஆஃப் எ ட்ரையாங்கிள்னு பார்க்கும்போது add all sides, அதாவது perimeter of the triangle is equal to இந்த 3 சைடையும் நம்ம ஆட் பண்ணணும். தட் இஸ் இதை ஏன்னு எடுத்துக்கிறீங்க, இதை பின்னு எடுத்துக்கிறீங்க, இதை சின்னு எடுத்துக்கிறீங்க. தட் மீன்ஸ் a plus b plus c, a plus b plus c, a plus b plus c. வாய்ஸ் கேக்குதா எல்லாத்துக்கும்? சவுண்ட் கேக்குதா? வாய்ஸ் கிளியரா கேக்குதா? ஓகே, லிசன். வாய்ஸ் கேட்கலன்னா கிளாஸை விட்டு வெளியே போயிடும். இப்போ பெரிமீட்டர் ஆஃப் எ ட்ரையாங்கிள் அப்படின்னா இந்த 3 சைடையுமே நம்ம ஆட் பண்றோம். a plus b plus c. இங்க a அப்படின்றது என்னன்னா x plus 3y, b அப்படின்றது 2x plus y, c அப்படின்றது x minus y. இது நான் 3 சைடுக்கு பேர் எடுத்துக்கிறேன், பேர் கொடுத்துருக்கேன். 3 சைடுக்கு நான் என்ன செஞ்சிருக்கேன், நேம் கொடுத்துருக்கேன், a b c. ஸோ இங்க பெரிமீட்டர்னா இந்த 3 சைடையுமே நம்ம பிளஸ் பண்றதுக்கு பேர் தான் என்ன சொல்றாங்க, பெரிமீட்டர் அப்படின்னு சொல்றாங்க. பிளஸ் பண்றதுக்கு பேர் தான் என்னது, பெரிமீட்டர். இந்த 3 சைடையும் எப்படி பிளஸ் பண்ணணும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் லிசன், கவனிங்க. எப்படி பிளஸ் பண்ணணும்? ஃபர்ஸ்ட் வந்து x plus 3y இது எழுதிக்கணும், ஏன்னா இது வந்து a. அடுத்து வந்து என்ன கொடுத்துருக்காங்க, ஒரு பிராக்கெட் போட்டு ஒரு பிளஸ் போட்டுக்க, 2x plus y b, அடுத்து பிளஸ் போட்டு c. அதாவது ஃபைண்ட் த பெரிமீட்டர் ஆஃப் எ ட்ரையாங்கிள். ஸோ ஒரு ட்ரையாங்கிளோடைய பெரிமீட்டர் அப்படின்னா எல்லா சைட்ஸையுமே நம்ம பிளஸ் பண்றதுக்கு பேர் தான் பெரிமீட்டர்னு சொல்லுவாங்க. அப்ப இந்த சைடு, இந்த சைடு, இந்த சைடு, இந்த 3 சைடையும் நம்ம பிளஸ் பண்ணணும். ஏன்னா ஏரியானா உள்ள இருக்கிறது தான் ஏரியா, பெரிமீட்டர்னா சர்க்கம்ஃபரன்ஸ்ல இருக்கக்கூடிய சைட்ஸ் எல்லாத்தையும் ஆட் பண்றதுக்கு பேர் தான் என்னது, பெரிமீட்டர்னு சொல்லுவாங்க. ஸோ அப்ப a plus b plus c இந்த 3 வேல்யூ நம்ம பிளஸ் பண்ணணும். ஸோ பிளஸ் பண்ணும்போது என்ன சொல்லியிருக்கேன், எந்த சைனுமே சேஞ்ச் ஆகாதுன்னு சொல்லியிருக்கேன். அப்ப உள்ள இருக்கிறது அப்படியே தான் இருக்கும், பிளஸ் 2x plus 2 plus y plus x minus y. இப்ப என்ன செய்யலாம், ஒரே மாதிரியான லைக் டேர்ம்ஸ் என்னென்ன இருக்கு, லைக் டேர்ம்ஸ்ல என்னென்ன இருக்கு, 1 2 3. முதல் அதை எழுதிக்கோங்க, x plus 2x plus x. அடுத்து yல என்னென்ன இருக்கு, 3y plus y minus y, 3y plus y minus y. இப்ப நான் x மட்டும் நான் வெளியே இருக்கும்போது 1 plus 2 plus 1. அடுத்து y மட்டும் எடுக்கும்போது 3 plus 1 minus 1. கரெக்டா? கரெக்டா? இது வரைக்கும் உனக்கு புரியுதா? ஸோ பெரிமீட்டர் ஆஃப் எ ட்ரையாங்கிள்னா என்ன அர்த்தம், எல்லா சைட்ஸையுமே நம்ம பிளஸ் பண்ணணும். ஸோ ஆட் சர்க்கம்ஃபரன்ஸ் ஆஃப் ஆல் த சைட்ஸ். அப்ப 3 சைடையும் நான் பிளஸ் பண்ணும்போது லைக் டேர்ம்ஸ் எல்லாம் ஒன்னு சொன்னாப்புல எழுதிக்கிறேன், அடுத்து இருக்கிற லைக் டேர்ம்ஸ் ஒன்னு சொன்னாப்புல எழுதிருக்கேன். ஸோ எழுதினதுக்கு அப்புறம் என்ன செய்யறோம், 2 plus 1 3, 3 plus 1 4, 4x. இங்க 3 plus 1 4, 4 minus 1 3, அப்ப plus 3y. ஏன்னா இது ரெண்டே ஆட் பண்ண 4, 4 minus 1 என்னது 3, ஸோ 3y. அப்ப பெரிமீட்டர் ஆஃப் ட்ரையாங்கிள் இஸ் ஈக்குவல் டு 4x plus 3y. ஸோ இந்த மாதிரி கணக்கு வந்து நமக்கு அதிகமா எதிர்பார்க்கலாம். ஸோ ஏரியாவை கேட்காம என்ன செஞ்சிருக்காங்க, 3 சைட்ஸ் கொடுத்து இந்த 3 சைடையும் நம்ம ஆட் பண்ற மாதிரி கேட்கறாங்க. ஸோ இந்த 1 2 3 இந்த 3 நம்ம ஆட் பண்றது எப்படின்னா, பெரிமீட்டர் ஆஃப் ட்ரையாங்கிள் யூஸ் பண்ணி இந்த 3 நம்ம பிளஸ் பண்ணிடுறோம், அவ்வளவுதான். a plus b plus c. அப்ப ஃபர்ஸ்ட் இருக்கிறது இது எழுதணும், அடுத்து இது எழுதணும், அதுக்கு அடுத்து இது எழுதணும். ஸோ முதல் x plus 2x plus x லைக் டேர்ம்ஸ், அடுத்து 3y plus y minus y எடுத்து நம்ம சால்வ் பண்ணும்போது x plus 2x plus xல வந்து 4x வரும். இங்க என்ன சொல்லலாம், இந்த பிளஸ் y மைனஸ் y கேன்சல் ஆயிடும். ஸோ இப்படி நம்ம படிக்கலாம். புரியுதா அது வரைக்கும்? ஸோ அதுக்கப்புறம் 4x plus 3y அப்படின்னு நம்ம எழுதிருக்கோம். நெக்ஸ்ட் சம் போலாமா? அடுத்து தேர்ட் சம் பாருங்க. தேர்ட் சம் பாரு, thrice அப்படின்னா என்ன அர்த்தம், thrice a number
when increased by 5 gives 44. Find the number. Algebraic statement எல்லாருக்கும் சொல்லி கொடுத்தேன், ஞாபகம் இருக்கா? அல்ஜிப்ரிக் ஸ்டேட்மெண்ட்ல இருக்கிறத நம்ம எப்படி வந்து ஒரு வெர்பல் ஸ்டேட்மெண்ட்ல இருக்கிறத எப்படி நம்ம அல்ஜிப்ரிக் ஸ்டேட்மெண்ட்ல மாத்தணும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கேன். ஸோ இப்போ இங்க என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்க்கும்போது நமக்கு அதாவது த்ரைசிய நம்பர்னா என்னது? 3ன்னு அர்த்தம். த்ரைஸ்னா 3. ஏன் நம்பர் ஏதோ ஒரு நம்பர் அது எப்படி இன்க்ரீஸ் ஆகுது? ஒரு 5 வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அப்ப லெட் முதல் அந்த நம்பர் என்னன்னு தெரியாதுல்ல, லெட் எக்ஸ் பி எனி நம்பர். எக்ஸ்ன்னு ஏதோ ஒரு நம்பர் நம்ம எடுத்துக்கிறோம். எக்ஸ் தான் இருக்குன்னு அவசியம் இல்லை, ஒய் எடுத்துக்கலாம், இசட் எடுத்துக்கலாம், எதனாலும் எடுத்துக்கலாம். அப்ப த்ரைசிய நம்பர்னா 3x. த்ரைசிய நம்பர்னா என்னது? 3x. சரி, ட்வைசிய நம்பர்னா என்ன வரும்? யாராவது சொல்லுங்க. ட்வைசிய நம்பர்னா என்னது? வெரி குட் ஆதவன், 2x. அப்ப ட்வைசிய நம்பர்னா 2x, த்ரைசிய நம்பர்னா 3x. 3x இன்க்ரீஸ்ட் அப்படின்னு என்ன அர்த்தம்? பிளஸ் எவ்வளவு இன்க்ரீஸ் ஆயிருக்கு? 5 இன்க்ரீஸ் ஆகி இட் கிவ்ஸ் 44. 44 கிடைச்சிருக்கு. கிவ்ஸ்னாலும் சரி, வி கெட்னாலும் சரி, இஸ்னாலும் சரி, இது எல்லாமே என்னன்னு தான் சொல்லியிருக்கேன், ஈக்குவல் டு அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஞாபகம் இருக்கா? அப்ப 3x is equal to இந்த பிளஸ் 5 இங்கிட்டு போகும்போது என்ன ஆகும்னு சொல்லியிருக்கேன், -5 ஆகும். பிகாஸ் வேரியபிள் எல்லாம் ஒரு பக்கம் வச்சுக்கணும், கான்ஸ்டன்ட் எல்லாம் ஒரு பக்கம் வச்சுக்கணும். ஸோ வேரியபிளோட சேர்ந்து இருக்கிறது என்னது? 3x. அதனால 3x இங்கிட்டு வச்சுக்கிட்டு இந்த பிளஸ் 5 அங்கிட்ட வரும்போது -5 ஆயிரும். அப்ப 3x is equal to 44ல 5 போச்சுன்னா எத்தனை? 39. ஸோ அப்ப ஹியர் எனக்கு தெரியாதது x. அப்ப 39 டிவைடட் பை இந்த 3 வந்து மல்டிபிள் இருக்கு. சரியா? ஸோ மல்டிபிள் இருக்கிற ஒரு நம்பர் ஈக்குவல்ட்டுக்கு இந்த பக்கம் வரும்போது என்ன ஆகும்? டிவைடா மாறும். ஸோ அப்போ 1 3s are 3, 3 3s are 9. ஸோ x is equal to 13. அப்ப அந்த நம்பர் என்னது? x is equal to 13 அப்படின்றது அந்த நம்பர். புரியுதா? x மைனஸ் 13 கிடையாது, x is equal to 30. அண்ட் அடுத்த ப்ராப்ளம் பாருங்க. 4th sum. How much smaller is 2ab plus 4b minus c then 5ab minus 3b plus 2c? How much smaller னா எவ்வளவு கம்மியா இருக்கு, இந்த இது வந்து எவ்வளவு கம்மியா இருக்குன்னு கேக்குறாங்க. ஸோ ஸ்மாலர் அப்படின்னா என்னது? சின்னதுன்னு அர்த்தம். இப்ப இந்த இடத்துல இந்த அல்ஜிப்ரிக் எக்ஸ்பிரஷனை விட எவ்வளவு கம்மியா இருக்கு? இதை விட 5ab minus 3b plus 2c வந்து இதை விட இது எவ்வளவு தூரம் கம்மியா இருக்குன்னு கேக்குறாங்க. இப்ப இந்த கம்மியா இருக்கிறத எப்படி கால்குலேட் பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா சப்ராக்ஷன் முறையில தான் நம்ம செய்யணும். அப்ப ஃபர்ஸ்ட் வந்து 5ab minus 3b plus 2c எழுதிக்கோங்க. எழுதிட்டு இதை மைனஸ் பண்ணோம்னா இதுல இருந்து இதை மைனஸ் பண்ணோம்னா நமக்கு எவ்வளவு கம்மியா இருக்குன்றது தெரிஞ்சிடும். இப்ப இங்க பார்த்தாலே சொல்லிடலாமா? இங்க 5 இருக்கு, இங்க 2 இருக்கு. அப்ப எத்தனை கம்மியா இருக்கு? எவ்வளவு கம்மியா இருக்கு? இந்த இடத்துல எவ்வளவு கம்மியா இருக்கு? இங்க 5 இருக்கு, இங்க 2 இருக்கு, 3 கம்மியா இருக்கு இல்லையா? சோ அதனாலதான் என்ன செய்யறோம், இதுல இருந்து இதை கம்மி சப்ராக்ட் பண்ணிடுறோம். அப்ப சப்ராக்ட் பண்ணும்போது 2ab plus 4b minus c. சோ அப்ப இந்த ஃபர்ஸ்ட் டேர்ம் இங்க இல்ல, அதாவது தன் இருக்கு அப்புறம் இருக்கு இல்லையா, அந்த பெரிய நம்பரை ஃபர்ஸ்ட் எழுதிட்டு மைனஸ் போட்டுட்டு இதை எழுதுறோம். சோ நார்மலா சப்ராக்ஷன் நம்ம செய்ய தெரியும், எல்லாருக்குமே செய்ய தெரியும்ல. நார்மலா சப்ராக்ஷன் நான் சொல்லி கொடுத்துருக்கேன். இந்த மைனஸ் உள்ள போகும்போது என்ன ஆகும்னு சொல்லியிருக்கேன். இந்த மைனஸ் உள்ள கொடுத்தா என்ன வரும்? இந்த மைனஸ உள்ள கொடுங்க, ஒவ்வொரு டேர்முக்கு உள்ள கொடுங்க. கொடுத்தா என்ன வரும்? பிளஸ் இருந்தா மைனஸ் ஆயிடும், மைனஸ் இருந்தா பிளஸ் ஆயிடும். அப்படிதானே? எதுக்கு பிளஸ் போட்டிருக்க? ஃபர்ஸ்ட் டேர்ம் என்ன வரும்? 2ab இருக்கு. இந்த மைனஸ் உள்ள கொடுக்கும்போது என்னவா மாறும் சொல்லுங்க? வெரி குட், minus 2ab. அடுத்து minus 4b. அடுத்து என்ன ஆகும்? பிளஸ் c. வெரி குட். இப்ப லைட் டேர்ம்ஸ்ல எடுங்க. 5ab minus 2ab. அடுத்து 2b இருக்கா? minus 3b minus 4b. அடுத்து 2c இருக்கா? plus 2c plus c.
ஸோ இப்போ இது ரெண்டுலேயும் சப்ராக்ட் பண்ண என்ன வரும்? லைக் டேர்ம்ஸ் தானே. ஆட் பண்ணுங்க, என்ன வரும்? ஆட் பண்ணணுமா சப்ராக்ட் பண்ணணுமா? வெரி குட், 3ab. இது ரெண்டையும் என்ன செய்யணும்? யாராவது சொல்லுங்க. 2b இருக்கா? 2b வந்து என்ன செய்யணும்? ஆட் பண்ணணுமா சப்ராக்ட் பண்ணணுமா? என்ன ஆன்சர் வரும் சொல்லுங்க. -3b -4b. ஆட் பண்ணா என்ன? வெறும் 7 சொல்லக்கூடாது சஞ்சய், வெறும் 7 சொல்லக்கூடாது. -3b -4bனா ரெண்டையுமே என்ன செஞ்சா நமக்கு ஆன்சர் கிடைக்கும்? 7bன்னு சொல்லக்கூடாது. வெரி குட், -7b. சந்தோஷ் சொல்லிட்டான் பாரு, -7b. அப்ப -7b -7b. அடுத்து என்னது? +2c +c. ஆட் பண்ண எத்தனை? +3c. வெரி குட். சோ அப்ப எவ்வளவு தூரம் கம்மியா இருக்கு? 3ab -7b +3c வந்து ஸ்மாலரா இருக்கு. இவ்வளவு தூரம் கம்மியா இருக்கு. இத நம்ம இதுல சேர்த்துக்கிட்டோம்னா நமக்கு இந்த ஆன்சர் கிடைச்சிடும். புரியுதா? அப்ப ஹவு மச் ஸ்மாலர் அப்படின்னா இவ்வளவு தூரம் நமக்கு கம்மியா இருக்கு. இந்த கம்மியா இருக்கிறத இதோட நம்ம பிளஸ் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா we can manage this algebraic expression. Okay, and another one, fifth problem. Finally என்ன கொடுத்திருக்காங்கன்னா 6 times, listen carefully, 6 times a number subtracted from 40 gives -8. Find the number. இதை யாராவது ஒரு ஆள் கரெக்டா சொல்லிருங்க பாப்போம். ஆன்சர் சொல்லக்கூடாது எனக்கு. இந்த வெர்பல் ஸ்டேட்மெண்ட்டை எப்படி வந்து நம்ம அல்ஜிப்ரிக் ஸ்டேட்மெண்ட்ல எழுதலாம்? 6 times a number subtracted from 40 gives -8. gives -8. மல்டிப்ளையா? 6 times a numberனா எப்படி எழுதுவோம்? 6 times a numberனா எப்படி எழுதுவோம்? 6 times a numberனா எப்படி எழுதுவோம்? thrice a numberனா எப்படி எழுதுனீங்க? ப்ரீவியஸ் ப்ராப்ளம்ல 3ஆம் கணக்குல thrice a numberனா, வெரி குட் சந்தோஷ் சொல்லிட்டான் பாரு. சதீஷா, thrice a நம்பருக்கு எப்படி எழுதணும்? 3ன்னு சொன்னீங்கல்ல, அது மாதிரி 6 times a numberனா 6x. அப்ப let x be any number. இப்ப இன்னொரு விஷயம் கவனிக்கணும். 6 times a numberனா 6x. சப்ராக்டட்னா என்னது? சப்ராக்டட்னா என்னது? சப்ராக்டட் அப்படின்னா என்னது? மைனஸ். சரி, ஃப்ரம் 40னா 40 முன்னாடி வரணுமா பின்னாடி வரணுமா? மைனஸ், அதாவது 40 வந்து எங்க வரணும்? முன்னாடி வரணும். வெரி குட். அப்ப பாருங்க, எழுதுறேன் பாருங்க. 6 times a number subtracted from 40 அப்படின்னா என்ன அர்த்தம்? ஃப்ரம் கம்மர இருக்கிற 40 முன்னாடி வரணும். மைனஸ் போட்டு 6 times நம்பர்னா என்னது? 6x gives-னா ஈக்குவல் டு -8. இதுதான் அந்த அல்ஜிப்ரிக் ஸ்டேட்மெண்ட். இது நம்ம எழுத தெரிஞ்சாதான் நம்மளால ஆன்சர் பண்ண முடியும். ஆன்சர் நான் கேட்கல. ஆன்சர் யாருனாலும் புக்கை பார்த்து சொல்லலாம். நான் கேட்கறது ஆன்சர் கேட்கல. ஃபர்ஸ்ட் வெர்பல் ஸ்டேட்மெண்ட்டை எப்படி அல்ஜிப்ரிக் ஸ்டேட்மெண்ட்டா மாற்றும். சரியா? அடுத்து பாரு, 40. இந்த -8 இங்க உள்ள வரும்போது என்ன ஆகும்? இந்த பக்கம் வரும்போது என்ன ஆகும்? இந்த ஈக்குவல்ட்டுக்கு இந்த பக்கம் வரும்போது என்னவா மாறும்? வெரி குட், +8. -6 இந்த பக்கம் வரும்போது என்ன ஆகும்? +6. ஏன்னா இது ரெண்டும் கான்ஸ்டன்ட், இது வேரியபிளோட இருக்கு. அப்ப 6x is equal to 48. x is equal to 48/6. 1 6 are 6, 8 6 are 48. இப்போ x is equal to என்னது? 8ன்னு கிடைச்சிருச்சு. சரியா? திரும்ப சொல்லவா? x be any number 6 times a number subtracted from 40. அப்ப ஃப்ரம்க்கு அப்புறம் இருக்கிற 40 ஃபர்ஸ்ட் வரணும். 6 times a numberனா 6னா 6 into x, x ஓட ஒரு மல்டிபிள் 6x equal to -8. அந்த -8 உள்ள வரும்போது +8 ஆகும். -6 இங்கிட்ட வரும்போது +6 ஆகும். அப்ப 6x is equal to 48. இப்போ x is equal to, இது மல்டிபிள் இருக்கு இல்லையா? மல்டிபிள் இருந்தா என்ன சொல்லியிருக்கேன்? இந்த 6 மல்டிபிள் இருக்குன்னா என்ன ஆகும்? டிவைட் ஆயிருமா? இப்போ 48 divided by 6. 1 time 8 times. இப்ப
இப்போ x is equal to 8. புரியுதா எல்லாத்துக்கும்? புரியுதா? ஓகே. அடுத்து 6வது சம் பாருங்க. from the sum of 5x plus 7y minus 12 and 3x minus 5y plus 2. அடுத்து கமா போட்டு subtract the sum of 2x minus 7y minus 1 and minus 6x plus 3y plus 9. இது கொஞ்சம் கவனம்ங்க. இங்க from இங்கேயே கொடுத்துட்டாங்க. ஸோ இது வரைக்கும் ஒரு சம்னா என்னது? பிளஸ். அப்ப சம் ஆஃப் திஸ் 2 terms, இந்த 2 டேர்ம் ஆட் பண்ணணும். அடுத்து சப்ராக்ட்னா மைனஸ், அது ஒரு சைடு இருக்கட்டும். அடுத்து பாருங்க, திரும்ப ஒரு சம் கொடுத்துருக்காங்க, சம் ஆஃப் தீஸ் 2 term. அப்ப இந்த ரெண்டையும் சம் பண்ணணும், இந்த ரெண்டையும் சம் பண்ணணும். வரக்கூடிய 2 ஆன்சர் என்ன பண்ணணும்? சப்ராக்ட் பண்ணணும். சரியா? இதுல 2 விதமான ஆபரேஷன்ஸ்மே உள்ள நம்ம பார்க்கிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் என்ன செய்யணும்? ரைட் 5x plus 7y minus 12. இது வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டெப்ல நான் என்ன பண்றேன்? ஆட் பண்றேன். எழுதிட்டு பிளஸ் போட்டுட்டு என்ன செய்யணும்? அதுக்கு அடுத்து இருக்கக்கூடியது 3x minus 5y plus 2. நல்லா கவனி, ஃபர்ஸ்ட் இருக்கிற இந்த டேர்மை இங்க எழுதிக்கணும், பிளஸ் போட்டுட்டு அதுக்கு அடுத்து இருக்கிறத இங்க எழுதிக்கணும். இது ரெண்டையும் என்ன செய்யணும்? சம் பண்ணணும். சரியா? அப்ப சம் பண்ணும்போது என்ன வரும்? 5x plus 7y minus 12. இந்த பிளஸ் பூரா உள்ள கொடுத்தீங்கன்னா சைன் சேஞ்ச் ஆகாது. அப்ப உள்ள இருக்கிறது அப்படியே தான் நமக்கு கிடைக்கும். இப்ப லைக் டேர்ம்ஸ் யார் யார் இருக்கா சொல்லுங்க. என்னென்ன லைக் டேர்ம்ஸ் இருக்கு? லைக் டேர்ம்ஸ் என்னென்ன இருக்கு? மொதல் எடுத்தது என்ன எழுதணும்? 5x 3x. வெரி குட். 5x plus 3x. அடுத்து என்ன இருக்கு? 7y minus 5y. அடுத்து என்ன இருக்கு? minus 12 plus 2. வெரி குட். இப்ப இது ரெண்டையும் நம்ம ஆட் பண்ண என்ன வரும்? 8x. ஏன்னா ரெண்டுமே பிளஸ்ல இருக்கு. இது ரெண்டையும் நம்ம ஆட் பண்ணணுமா சப்ராக்ட் பண்ணணுமா சொல்லுங்க. இது ரெண்டையும் என்ன செய்யணும்? ஏன்னா இது பிளஸ்ல இருக்கு, இது மைனஸ்ல இருக்கு. 7ல 5 போச்சுன்னா எத்தனை? 2. என்ன 2? பிளஸ் 2y. இது ரெண்டையும் சப்ராக்ட் பண்ணோம்னா மைனஸ் 10. ஸோ இதை நம்பர் 1ன்னு வச்சுக்கணும். சரியா? அதுக்கடுத்து செகண்ட் இருக்கக்கூடிய ரெண்டையும் நம்ம ஆட் பண்ணணும். என்னென்ன இருக்கு? 2x minus 7y minus 1 plus minus 6x plus 3y plus 9. அடுத்து இருக்கிற ரெண்டையும் நம்ம ஆட் பண்ணணும். ஸோ இதுல முதல் இருக்கிற டேர்ம் அப்படியே தான் இருக்கும். அடுத்து இந்த பிளஸ் உள்ள போகும்போது என்ன ஆகும்? இது சேஞ்ச் ஆகாது. minus 6x plus 3y plus 9. ஸோ இப்போ இங்க என்ன பண்றோம்? minus 6x plus 3y plus 9. இப்போ இது லைக் டேர்ம்ஸ் என்னென்ன இருக்கு? 2x minus 6x. அடுத்து minus 7y plus 3y. இது ரெண்டையும். அடுத்து minus 1 plus 9. இப்ப இது ரெண்டு என்ன ஆகி போச்சு? ஒரு பிளஸ் இருக்கு, ஒரு மைனஸ் இருக்கு. அப்ப சப்ராக்ட் பண்ண என்ன வரும்? வெரி குட். என்ன பிளஸ்ஸா மைனஸா? minus 4x. இது ரெண்டையும் சப்ராக்ட் பண்ண என்ன வரும்? minus 4y. அடுத்து இது ரெண்டையும் சப்ராக்ட் பண்ணா பிளஸ் 8. ஏன்னா எல்லாமே பாருங்களேன், ஒரு பிளஸ் ஒரு மைனஸ் மாறி தான் இருக்கு. ஒரு பிளஸ் ஒரு மைனஸ் வந்தாலும் என்ன செய்யணும்? ஒரு பிளஸ் ஒரு மைனஸ் வந்தா என்ன செய்யணும்? மைனஸ் பண்ணணும். மைனஸ் பண்ணி என்ன சைன் போடணும்?
கிரேட்டர் நம்பர் சைன் போடணும். கரெக்ட். பிக்கர் நம்பர் சைன் போடணும். இப்ப நீங்க என்ன செய்யணும்? இப்ப சப்ராக்ட் பண்ணணும். இது 2. சோ 1 and 2 சப்ராக்ட் பண்ணலாமா? ஒன்னாவது ஈக்குவேஷன் என்ன இருக்கு? 8x plus 2y minus 10. அடுத்து சப்ராக்ட் minus 4x minus 4y plus 8. இது ரெண்டையும் இப்ப நான் சப்ராக்ட் பண்ண போறேன். இதை சப்ராக்ட் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் இருக்கிறது எனக்கு சேஞ்ச் ஆகாது. 8x plus 2y minus 10 இது எனக்கு சேஞ்ச் ஆகாது. இந்த மைனஸ் உள்ள போகும்போது என்ன ஆகும் சொல்லுங்க? முதல் டைம் என்ன மாறும்? சேர்த்து சொல்லு. வேரியபிளோட சேர்த்து சொல்லு. வேரியபிளோட சேர்த்து சொல்லு. plus 4x. அடுத்து 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 என்ன வரும்? வெரி குட். plus 4y. அடுத்து அடுத்து என்ன வரும்? வெரி குட். minus 8. இப்ப லைக் டேர்ம்ஸ் என்ன? 8x plus 4x plus 2y plus 4y minus 10 minus 8. இது ரெண்டையும் நம்ம என்ன செய்யணும்? என்ன வரும்? வேரியபிளோட சேர்த்து சொல்லு. வேரியபிளோட சேர்த்து சொல்லு. வெரி குட். 12x plus 6y. இது ரெண்டும் என்ன ஆகும்? minus 18. பிகாஸ் ரெண்டுமே என்னது? சேம் சைன்ல இருக்கு. ஸோ அப்ப ஆன்சர் வந்து என்னன்னா 12x plus 6y minus 18. ஸோ இப்போ என்ன கேட்டிருக்காங்க? ஃப்ரம்னு முறையே கொடுத்துட்டாங்க. கொடுத்துட்டு sum of these two terms and subtract the sum of these two terms. அப்ப முதல் இது ரெண்டையும் சம் பண்ணிக்கணும், இது ரெண்டையும் சம் பண்ணிக்கணும், வரக்கூடிய ரெண்டு ஆன்சரை சப்ராக்ட் பண்ணணும். அதுதான் இங்க பண்ணிருக்கு. ஓகேவா? புரியுதா எல்லாத்துக்கும்? புரியுதா? அடுத்து பாருங்க, 10th சம் பாரு. add 2a plus b plus 3c and a plus 1 by 3b plus 2 by 5c. ஸோ இந்த கணக்கு பாரு, லாஸ்ட் ப்ராப்ளம். ஃபர்ஸ்ட் இதை ஆட் பண்ணணும். ஸோ 2a plus b plus 3c அன்றுக்கு இடத்துல பிளஸ் போட்டுட்டு a plus 1 by 3b plus 2 by 5c. நீங்க ஆட் கொடுத்துருக்கறதுனால நம்ம இந்த அண்டுக்கு பதிலா என்ன போடணும்? அடிஷன் சிம்பிள் போடணும். இப்போ லைக் டேர்ம்ஸ் எழுதும் போது 2a plus a plus b plus 1 by 3b plus 3c plus 2 by 5c. இது ரெண்டு லைக் டேர்ம்ஸ், இது ரெண்டு லைக் டேர்ம்ஸ், இது ரெண்டு லைக் டேர்ம்ஸ். ஸோ இதையும் சேர்த்தாச்சு, இதையும் சேர்த்தாச்சு, அப்புறம் இதையும் சேர்த்தாச்சு. இப்போ இதுல ஏவை காமன் எடுத்துடலாம், பியை காமன் எடுத்துடலாம், சியை காமன் எடுத்துடலாம். ஏவை வெளியெடுத்துட்டா என்னென்ன வரும்? ஏவை வெளியெடுத்துட்டா என்னென்ன வரும்? டூ பிளஸ் 1. ஏன்னா இங்க ஏ எடுத்துட்டோம்னா 1, இங்க பி எடுத்துட்டோம்னா இங்க என்ன வரும்? 1 plus 1 by 3. லிசன், இந்த இடத்துல 1 இருக்கு, ஸோ 1 எழுதிட்டேன். இந்த பிக்கு முன்னாடி 1 by 3 இருக்கு. ஸோ இப்போ இங்க என்ன வரும்? சி எடுத்துட்டோம்னா 3 plus 2 by 5. சரியா? இப்ப இதை எப்படி நம்ம ஆட் பண்றோம்? 2 plus 1 3a. ஸோ இந்த அடிஷன் தெரியுமா உங்களுக்கு? எல்சிஎம்னு சொல்லுவாங்க, தெரியுமா உங்களுக்கு? எல்சிஎம் மெத்தட், கிராஸ் மல்டிப்ளிகேஷன் மெத்தட் சொல்லி கொடுத்துருக்காங்களா? ஸோ இங்க டினாமினேட்டர்ல என்ன இருக்குன்னா 1 இருக்கு. லிசன் கேர்ஃபுல்லி, இங்க 1 இருக்கு. ஸோ இந்த 1 என்ன செய்யணும்னா இங்க இருக்கு இல்லையா, இந்த கிராஸா மல்டிப்ளை பண்ணணும். 3 1s are 3.
plus 1 1s are 1 by 1 3s are 3 into b. அதே மாதிரி இங்க by 1 போட்டுட்டு இந்த cross 5 3s are 15, 1 2s are 2, 1 5s are 5. அதாவது listen, இந்த ரெண்டையும் cross multiple, இது ரெண்டும் cross multiple. அடுத்து இது ரெண்டு கீழே multiple. ஆமா, இந்த பக்கம் இந்த பக்கம். அடுத்து இந்த பக்கம் multiple, இந்த பக்கம் multiple, கீழே multiple. அப்ப 3a plus 3 plus 1 4 by 3b, 15 plus 2 17 by 5c. அவ்வளவுதான். சோ இந்த அடிஷன் வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லா படிச்சுக்கணும். சரியா? இதை கொஞ்சம் நல்லா பார்த்துக்கோங்க. புரியுதா அது? ஓகே. ஸோ இப்போ இன்னைக்கு கிளாஸ்ல நம்ம என்னென்ன பார்த்துருக்கோம்? 3.4 மிஸ்லேனியஸ் ப்ராப்ளம்ல ஒரு சப்ராக்ஷன் ப்ராப்ளம் எப்படி கால்குலேட் பண்ணணும், ரெண்டு விதமான சப்ராக்ஷன் கொடுத்துருக்காங்க. அடுத்ததுல பெரிமீட்டர் கேட்டிருந்தாங்க. பெரிமீட்டர்னா எல்லா சைட்ஸையும் நம்ம ஆட் பண்ணணும். ஸோ மொத்தம் 3 சைட் இருக்கு, 3க்கும் பேர் கொடுத்து ஆட் பண்ணியாச்சு. அதுக்கடுத்து ஒரு வெர்பல் ஸ்டேட்மெண்ட், ட்ரைஸ் ஏ நம்பர், ட்ரைஸ்னா 3, இன்க்ரீஸ்டுனா பிளஸ், கிவ்ஸ், பி கெட், இஸ், இந்த மாதிரி 3 விதமான வார்த்தைகள் வந்தா ஈக்குவல் டு போடணும். அதுல இருந்து நம்ம எக்ஸ் கண்டுபிடிக்கணும். திஸ் இஸ் கால்ட் லீனியர் ஈக்குவேஷன். ஸோ லீனியர் ஈக்குவேஷன்ஸ். அப்புறம் எவ்வளவு தூரம் ஸ்மாலரா இருக்கு அப்படின்றதுக்கான ஒரு ப்ராப்ளம். ஸ்மாலரா இருக்குன்றதை கண்டுபிடிக்கிறதுக்கு சப்ராக்ட் பண்ணணும் அப்படின்றது இந்த இடத்துல நீங்க ஞாபகம் வச்சுக்கணும். அண்ட் ஃபைனலி 6 times a நம்பர் அப்படின்னா 6x சப்ராக்டட் ஃப்ரம் இங்க இருக்கிறனால இந்த நம்பரை முதல் எழுதணும். ஸோ அதுதான் இந்த இடத்துல முக்கியம். ஸோ ஃப்ரம்முக்கு அடுத்து இருக்கிற இந்த 40 ஃபர்ஸ்ட் எழுதணும். அதுக்கப்புறம் மைனஸ் இந்த 6x எழுதி ஈக்குவல் டு கிவ்ஸ்னா ஈக்குவல் டு -8. ஸோ அந்த இந்த ரெண்டுமே வந்து சேலஞ்சிங் ப்ராப்ளம். சேலஞ்சிங் ப்ராப்ளத்துல இந்த ரெண்டையும் பிளஸ் பண்ணணும், இந்த ரெண்டையும் பிளஸ் பண்ணணும், வரக்கூடிய ரெண்டு ஆன்சரை சப்ராக்ட் பண்ணணும். ஸோ ஃப்ரம் இங்க இருக்கிறனால இந்த ஆன்சரை முதல் எழுதணும், அடுத்து நம்ம செகண்ட் ஆன்சரை எழுதணும். அண்ட் இந்த அடிஷன் வந்து ஒரு ஃபிராக்ஷன் அடிஷன். ஸோ இதுக்கு என்ன யூஸ் பண்றோம்னா கிராஸ் மல்டிப்ளிகேஷன் மெத்தட். கிராஸ் மல்டிப்ளிகேஷன் மெத்தட் வந்து நம்ம யூஸ் பண்ணிருக்கோம். சரியா?